கார்த்திக் தீபாவுடைய இன்னைக்கான சில ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தீபாவை எப்படியோ கடத்தி கொண்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சுறாங்க, ஒரு தூணில் கட்டி. ஸோ எப்படியோ ரவுடிங்க கிட்டே இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அருகிற சீன்லாம் காட்டுறாங்க. ஐயோ, அங்கே கார்த்திக் பக்கத்தில் உட்கார போகிறது ரம்யா. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தீபா போராடிட்டு இருக்காங்க. ரவுடிங்க கிட்ட எவ்வளோ கெஞ்சுறாங்க. அவங்களாம் அவங்க ஹெல்ப் பண்ணவே மாட்டுறாங்க. தீபா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அங்கே ரம்யா கழுத்தில் கார்த்திக் தாலி கட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம அபிராமியோட ஃப்ரெண்டு போய் பார்க்குறாங்க. ரூமில் அந்த ரம்யாவும் ரியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்க்கை என் மூஞ்சில் இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நீ இந்த மாஸ்க்கை போட்டுட்டு தீபாவை ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரம்யா நிறையா போட்டுட்ருக்க மாஸ்க்கை வாங்கி போட போகிறாங்க. அப்போது மாஸ்க்கு காட்டும் போது ஏண்டி 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே தீபாவை என்ன பண்ணீங்க? இதை போய் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்களையும் அடித்து மயக்கமாக வச்சு அதாவது பெட்டுக்கு அடியில் அவங்களும் உருட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா ரெடி ஆயிடுறாங்க தீபா மாதிரியே. கொஞ்ச நேரத்துலேயும் நம்ம அதுக்கப்புறம் மீனாட்சியும் மைதிலி வராங்க. மீனாட்சி மைதிலி வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்பவே கோவமாக ஒரு மாதிரி கடுகிடுன்னு பேசுகிறாங்க. நம்ம மீனாட்சி கூட அடிச்சிடுறாங்க. மீனாட்சினா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நேர் பக்கம் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு அந்த சோசியர் வராரு. அங்கே இங்கே தீபா உங்கள் பொண்ணுக்கு அந்த கல்யாணத்தை பண்ண போகிறீங்களா? நான் அவ்வளோ தூரம் சொல்லி அந்த கல்யாணத்தை பண்ணுறீங்களான்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஆனந்த் கேட்டுறாரு. அவங்க போய் கார்த்திக்கிட்ட சொல்லலான்னு போகிறாங்க. எங்கடா கார்த்திகை காணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு தீபாவுடைய அம்மா அப்பா நாச்சியார்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தை பாதியிலே மறித்து, இங்கே பாருப்பா, எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது உண்மைதான், ஆனால் அது நடக்காது அப்படின்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கல்யாணத்துக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கார்த்திக் கல்யாணத்தையும் நான் என் கண்குளிர பார்த்து அவனை ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு ஆசை இருக்காதா? தயவு செய்து நீ இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்லி ஆனந்த்கிட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை தீபா கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது தீபா இல்லை தானே, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு முக்கியம் என் கல்யாணம் தான், அதுக்கு அத்தை உசுறு தடையாக இருக்குது அப்படின்னா அது போனால் போகட்டும், எனக்கு என் கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். இது ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஆசைப்படி நடக்க போகுது. அதில் அவங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி என்ன நடந்தாலும் சரி, எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் அத்தை உயிருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவேன், ஆனால் இப்போது அவங்க உயிர் போகிற நிலைமையில் இந்த கல்யாணம் நடக்க போகுது, அவங்க உசுருக்கு ஆபத்தான நிலைமையில் இந்த கல்யாணமே நடக்க போகுது, ஆனால் அவங்களை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து போகிறது நல்லவளாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தீபா இந்த மாதிரி பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சந்தேகம் வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.